டேய் மாஸ்டர், நைட்ல ஏன்டா பரோட்டா சாப்பிடுற? உனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுடா, எனக்கு வலிக்குதுடா. என்ன ப்ரோ, இன்னைக்கு சில்லி பரோட்டா கக்காவா? பார்க்கவே செம்மையா இருக்கு ப்ரோ. நீங்க தான் அவ்வளவு வச்சிருக்கீங்களா? எனக்கு நான் கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்கு? உன் அம்மா தன்னோட டியூப்ல இந்த கக்கா மாட்டி நீ வெடிக்கணும், மாஸ்டர் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல்ல மொய் வைக்கணும், அப்படிதானே? போடா. ஏய், நீ என்னடா கொடுக்கறது? இவன் சாப்பிடுற லோ ஃபைபர் பரோட்டால கக்கா கல்லு மாதிரி ஆயிட்டு அதோ வந்து மாட்டிக்க போது நான் மனித விடுங்க மாதிரி வெடிக்க போறேன். கடவுளே, என்ன ஏன்பா இந்த பட்டெக்ஸ்ல வச்ச? இந்த பாத்ரூம் கப்பு என்னால தாங்க முடியலப்பா. இதுல இவன் வர டெய்லியும் கக்கா வரல 30 நிமிஷம் முக்கிய சாவடிக்கிறான். ஐயோ, தள்ள முடியலையே. டேய் அசனிங், ப்ளீஸ் அந்த கக்காவை மேல தள்ளாதடா. ஆல்ரெடி நேத்து சாப்பிட்ட கக்காவை இங்க தானே இருக்கு. ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன்டா. முடியாதுடா, வலி தாங்க முடியலடா. சண்டா சக்தி கொடு. நோ நோ ஓமேகட், இவ்வளவு அழகான கக்காவை நான் பார்த்தது இல்ல. ஐ லவ் யூ. ஐயோ, நீங்க எனக்கு அண்ணா மாதிரி. என்னது அண்ணாவா? ஆமா, நீங்களும் மைதா நானும் மைதா, ஒரே ஃபேமிலி, வி ஆர் கசின். டேய் வெத்து விட்டீங்களா? ஒர்க் பண்றீங்களா இல்லையாடா? மாஸ்டர் சரியா கக்கா போகாம பாத்ரூம் 2 நாளா முக்கின்னு இருக்கடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் நாயா, ஏன்டா இவனை அடிக்கடி பரோட்டா சாப்பிட வச்ச? இவனுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுடா. கான்ஸ்டிபேஷனா? பரோட்டா சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வருமா? அந்த காலத்துல எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தாண்டா இருந்தாங்க. ஏன்டா எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா அவனு அந்த காலம் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல நான் இப்ப இருக்கிற மாதிரி இவ்வளவு ப்ராசஸ் ஃபுட்ஸ் இருக்கா? இல்ல அந்த காலத்துல இருக்கவங்க நம்மள மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? அந்த காலத்துல உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சு, அவங்க பாடி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லடா, அதுதான் ப்ராப்ளம். ஏய் ஆமாடா, பரோட்டா எல்லாம் ஆசைக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதுடா. ஆனா அடிக்கடி சாப்பிட்டா ஒபிசிட்டி, கான்ஸ்டிபேஷன், டயபிட்டிஸ் எல்லாம் சீக்கிரம் வரும்டா.